அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். கண்ணில் வைத்து காத்திருந்தோ காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்களுள்ள நாடு. இதில் சொந்தமின்றி பந்தமின்றி மத வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளங்கள் நீனே. நல்ல பாரதத்தின் 4 தம்பிகளின் ஆளுங்கள் நீனே. ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளங்கள் நீனே. நல்ல பாரதத்தின் 4 தம்பிகளின் ஆளுங்கள் நீனே. அது பாசமன்றோ இது வேசமன்றோ. அது பாசமன்றோ இது வேசமன்றோ. இங்கு நான் காணும் தேசங்கள் கொஞ்சம் நல்லவே. நான் இது போன்ற வேசத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தங்கை எனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து சென்று கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் மிருக சீதை நின்ற துயர் கண்ணில் தெரிகிறது. அண்ணன் தொட்ட துயர் தம்பி லட்சுமண நெற்றில் எரிகிறது. கண்ணில் நீர் மிருக சீதை நின்ற துயர் கண்ணில் தெரிகிறது. அண்ணன் தொட்ட துயர் தம்பி லட்சுமண நெற்றில் எரிகிறது. அது நாடகமா இது நாடகமா. அது நாடகமா இது நாடகமா. அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவே. அந்த ராஜவாக்கு ரங்கதுரை ஏழை அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். நன்றி நன்றி. அரோஹரா 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 அரோஹரா. சம்போ பகா தேவா தேவா. சம்போ பகா
முத்தலுக்கும் முதலாக கூடிய சிவனின் எட்டுகளை பிறந்து சவலப்பேர் தவழ்ந்து 6 கார்த்திகை பெண்களால் பால் விட்டு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியா ஒன்று சில அழைக்கப்பட்டு பிரபல குட்டி சிலைட்டு 8 நாள் தொழில் செய்து தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலரில் அவளை விருந்து தாய் கொடுத்த சக்தி வேண்டால் சூர்ம சகக்கலம் என்று நடுக்கடலிலே மாமரம் என்ற சூர்மனை பேருத்தாக்க உடல் இருவராக பிறந்தது. ஒருவை சேவலாகும் ஒருவை மயிலாமருது சேவலை கொடியாகும் மயில வானம் ஏற்றுக்கொண்டே அப்படின்னார். இந்திரனா பசிக்க தெய்வயானை திருப்பரத்தை மனமுடித்து இளையான வள்ளி மனம் தலைமுறைங்கிலோ இது உங்கள் முன்பு முருகனாக வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பரசுராமன் அவர்களுக்கு நமது கருவப்பிள்ளை கிராமத்தின் சார்பாக மாலை விட்டு கூறப்படுகிறார்கள். மாலையும் பொன்னாடையும் அணிவிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை மற்றும் மனமே அணிவித்த மாபெரும் கருவப்பிள்ளை கிராமத்தலைவர்களுக்கும் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வழங்கிய அன்புக்குரிய ஆசான் புளியங்குளம் ஜி.கே.எஸ். மணிகண்டன் அவர்களுக்கும் என் சார்பம் கலெக்டர் நன்றி நல்ல வணக்கம். இருந்தாலும் என அன்னையை வணங்கிவிட்டு ஆமாம் இருந்தாலும் இந்த ஊரையெல்லாம் காக்கக்கூடிய அந்த மந்தையம்மனை வணங்கிவிட்டு கதைக்கு செல்லாம். மந்தையம்மா கண்டிரந்து பாரம்மா மந்தையம்மா கண்டிரந்து பாரம்மா குருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே உன்னாரு நாடி வருவோர்க்கு அவையம் வந்து காப்பவளே குருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே உன்னருளாடி வருவோர்க்கு அவையம் தன்னை காப்பவளே குருமாறி உலகமெல்லாம் திகழ்பவளே உன்னாரு நாடி வருவோர்க்கு அவையம் வந்து காப்பவளே மந்தையம்மா கண்டிரந்து பாரம்மா உள்ள யாருக்கு தகவல்மா மந்தையம்மா கண்டிரந்து பாரம்மா. ஆவதும் அழிவதும் அழைத்து வாழ்வதும் ஆவிய போதிலும் கலைகளை வளர்ப்பதும் ஆவது மனிதரும் அனைத்துயிர் வாழ்ந்தது காவிய ஓவியம் கலைகளை வளர்த்தரும் ஆவதும் அழிவதும் அனைத்துயிர் வாழ்வதும் காவிய போதிலும் கலைகளை வளர்ப்பதும் பாவம் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் பாவங்கள் தீர்ப்பதும் பக்தர்களை காப்பதும் தேவி பராசக்தி உன் திருவிளையாடலம்மா திருவிளையாடலம்மா மந்தையம்மா கண்டிரந்து பாரம்மா உன்னை உள்ள நாளும் வருமம்மா மந்தையம்மா கண்டிரந்து பாரம்மா. யானவர் பின்னே மணி ஓசனம் முன்னே என்பார்கள். இதோ வீணாகம் கேட்கின்றது யார் என்று பார்க்கலாம். கல்லாலையில் யோனியில் உள்ள ஒரு ஆலயமோ உள்ள ஒரு ஆலயமோ கரநாடு படையிலோ நிலையானதோ உன்னை கொள்ளாத நான் இல்லை உடர்மிகு வடிவேன சுவையான அமுதே தமிழாளே உன்னை சொல்லாத நான் இல்லை உடர்மிகு வடிவேன இன்பமோ துன்பமோ இடைகளில் வாழ்வேறு இடையில்லா புகழினை நான் பாட அன்பு மரணரியும் அறமும் புறமும் நாட அரகரசி குருமால் மனிதன் மனதின மருதன பாடு உன்னை இல்லாத நாடில்லை சுடர்மிகு வடிவேன சுவையான அமுதே செந்தமிழாளே உன்னை சொல்லாத நாளில்லை
சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா முருகா பிரமாவேந்திர வருக, திலோ சஞ்சாரி வருக, கலைய பிரிய வருக, தாத்தா உள்ள வருக. தாத்தாவா? ஆமா, என்ன சொல்றீங்க? அவர் பேரை நான் எனக்கு ஒரு தாத்தா, அதனால அவருக்கு வரவு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க சித்தப்பா வரவேற்பு கொடுங்க. சபாரியா இவர் தாத்தா இவர் சித்தப்பா இன்னைக்கு தான் சரியான மோதல் நடக்கும். சித்தப்பா அவரு என்னென்ன காரணம் இருக்கு அதனால தாத்தான்னு சொல்றேன். நானும் காரணம் இருக்கு அதனால சித்தப்பான்னு சொல்றேன். சரிங்க மாமா. அவர் மாமன்ற பாருங்க. அவர் மாமான்னா அவருக்கு அதுக்கான காரணம். அவர் தொழில விட்டு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நீங்க எனக்கு தாத்தா, நான் உங்க பேரன், காரணம் இருக்கு, நான் சொல்லிவிடுவேன். நீங்க சித்தப்பாடையில எந்த இதுல சொல்றீங்க? அதுக்கும் காரணம் இருக்கு, நான் சொல்லிவிடுவேன். என்ன நான் இப்படி விரும்ப பேச விட்டு என்ன வேடிக்கை வந்துருக்கு? என்னப்பா நான் வந்து பாடிக்கு நான் வந்து நீங்க வந்து என்னப்பா? அதானே உலகம் அதைத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க தான் தாத்தான்னு ஆரம்பிச்சீங்க. ஆமா. அப்ப நீங்க தாத்தான்னு சொல்லுவோம், நான் சித்தப்பான்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லையே. தவறா நீங்க வேணா தாத்தாக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் சித்தப்பான்னு நீ காரணம். யாருக்கு சேர்ந்துட்டு பேசுற? நாரத பேச எனக்கு பேசுறியா? பொதுவா சொல்றாரு. ரெண்டு பேரும் பேசுற. சரி, இது நீதிபதி, அவர் நீதிபதி. நீதிபதி. இப்ப சண்டை ஒண்ணுமா? சண்டை ஓட சொல்றத இருங்க, இப்போ அவசரப்படாங்க. இப்போ தானே முருகன் வந்திருக்கேன், இனிமேத்த கலையமே. ஆமாம், இனிமேத கச்சேரிய. இப்போ நான் உங்க பேரன், என்ன காரணம்? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 10 பேரு. 10 பேரு. ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்க கூடாதுன்ற சாபத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு? தக்க தன்னோட மகளை யாருக்கு திரும்ப முடிச்சு கொடுத்துருக்காரு? உங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு. யாரு? அவர் யாரு? தாட்சாயினி, எங்க அம்மா. நான் உங்க அண்ணனுக்கு பேரன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்னப்பா சொல்லுங்க. பேரன் இவங்க அண்ணனுக்கு நான் பேர் என்ன, இவருக்கு என்ன வேணும்? பேரன் தானே, தாத்தா தானே, சரிதானே? அதனால தாத்தா வருகன்னு சொன்னேன். சரி, முருகன் தாத்தாவுக்கு விளக்கம் சொல்ல ஒரு பாராட்டு கொடுங்க, அவருக்கு கை தட்டுங்க. அப்படி கேள்ப்பு. அப்புறம் என்ன? சரி சரி. ஹரிக்கும் அரணுக்கும் பிறந்தது யாரு? மணிகண்டா அவருதான். மணிகண்டன் ஐயப்பன். அந்த ஹரி யார் அப்படின்னா என்னுடைய பாட்டன். சரி. அப்ப இந்த ஹரிக்கு ஐயப்பன் மகன் அதானே? ஆமா. சரி, அதே ஹரிக்கு மகன் தான் என்னுடைய தந்தை பிரம்மா. சரி. அப்ப பிரம்மாவுக்கு மணிகண்டன் தம்பி, பிரம்மா எங்க அப்பா. அப்ப பிரம்மாவுடைய தம்பி எனக்கு என்ன வேணும்? மணிகண்டன் சித்தப்பா. அந்த மணிகண்டனுக்கு நீங்க என்ன வேணும்? சகோதரன். நீங்க என்ன வேணும்? இவர் என்ன வேணும்? அவர் நம்ம கட்சி. மணிகண்டனுக்கு இவர் அண்ணே. ஆமா. அப்ப அந்த ஐயப்ப எனக்கு சித்தப்பானா, நீங்க சித்தப்பா தான் எனக்கு. சரி, தம்பி அவர்களுக்கு வரவு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தம்பி தானங்க வேணும். தம்பியா? ஆமா. சரிங்க தாத்தா. நான் சொல்லுவேன், நீங்க தம்பினா நான் தாத்தாங்கிறேன். நீங்க என்ன தாத்தா நீங்க. சரி, இப்ப நீங்க எனக்கு தாத்தா. எனக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். அந்த உலகத்தை படிக்கும் போது உங்க அப்பா யாரால படிச்சாரு? ஜனகர், ஜனந்தனர், சனாதரர், ஜனத்குமார். அந்த ஜனத்குமார் யாரு? நீங்க தான். நான் தான். அப்ப எனக்கு பின்னாடி வந்த நீங்க எனக்கு தம்பி தானே வேணும். சரி, அதனாலே வாங்க தம்பின்னு சொன்னேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமாங்க. சரி சரி. இப்ப என்னோட பாட்டன் யாரு? உங்க பாட்டன் நாராயண மகாவிஷ்ணு. அவர் ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்தார். சரி. அப்படி ஸ்ரீராமனாக அவதாரம் எடுக்கும் பொழுது ஸ்ரீராமனும் சீதை மற்ற படைவர்கள் என்ன பண்ணாங்க? கானகத்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது சரி, அங்க குகனா வந்தது யாரு? ஓ, குகனா வந்தது நீங்க தான். அவங்க பரிசல் கரையேற்றி போகணும் அப்படிங்க, பரிசல் ஓட்டிட்டு வந்தது நீங்க. சரி. அந்த குகனா வந்த முருகப்பெருமான அவர் என்ன பண்ண? எங்கள் நால்வருள் உண்மை ஐவராக என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொன்னார். ஆமா. யாரு? என்னோட பட்டன் ராமன்.
அப்ப உங்களை சகோதரனை ஏத்துக்கிட்டாரு. ஆமா. அப்ப அந்த ராமன் எனக்கு தாத்தா அப்படின்னா சரி, அவர் உங்களை சகோதரன் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா. அப்ப அவர் தம்பி, நீங்க எனக்கு என்ன வேணும்? தாத்தான்னு சொல்றீங்க. தாத்தா தானே. அருமையான பதில், என்னை கை தட்டுங்கண்ணே. ஆனால் உண்மையிலேயே நாரதர் மூத்த கலைஞர், இன்னொன்று நல்லா படித்தவர். அவரை பார்த்து நாங்கள் நாடத்துக்கு வந்தோம். உண்மையிலே இப்படி ஆள் சந்திச்சா மட்டும் இப்படி பேச முடியும். இருந்தாலும் வந்தால் வரவேற்பது தமிழ் பண்பாடு. உங்களுக்கு இதோ என் சார்பாகவும் என் நாட்டு வரவேற்பு. இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, ஜனதந்து புயல்வான தவயோகியே, ஜனதந்து புயல்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே. மனிதாய் மானத்தை மனிதாபிமானத்தை நாரதரே, நாரதரே, நாரதரே. மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மணி போல வரவேற்கும் மகளிரே, மணி போடு வரவேற்கும் மகளிரே, இனிதான சுரஞான இசை மேதையே. அரண்மனையின் சுரன்மானுடன் அனைவரும் நல்லவரே, அகங்காரத்தின் குணம் கொள்கையை அகற்றிட வல்லவரே, அறமானிடர் துறங்கானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அறமானிய துறங்காடிடும் அனைவருக்கும் வல்லவரே, நீரெல்லாம் சென்று நாரதரே, மாமுனியே, எங்கெல்லாம் திருந்தி நாரதரே, நாரதரே. நீரெல்லாம் சென்று நேராக எழுகி நிகழ்ந்தது எமக்கெங்கு எடுத்து திருவீரே, இனிதான இனிதான சுரஞான இசை மேதையே. நாக மகாமுனிவரே, முருகா, எங்கு செல்லுங்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள்? எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். சொல்கின்றேன் முருகா. அதற்கு முன்பாக ஐயா அவர்கள், ஐயா கேளுங்க, அறுசுவை அப்படின்னு சொல்லி அவர் முக்கணின்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அவர் முக்கணின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. சரி, அவருக்காக நான் அறுசுவை அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் தவறா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் ஐயா அந்த அறுசுவை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். சொல்லலாமா ஐயா? எழுதிங்களா? அறுசுவை அப்படிங்கிறது வந்து உப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, இனிப்பு. இதுதான் அறுசுவை. திரும்பவும் சொல்றேன், உப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு. இதுதான் அறுசுவை. அவர் நாள் சொன்னார், அதுக்கப்புறம் சொல்லலை. சரி, அவர் அதுக்கு நம்ம படுத்துட்டாரு. ஆமாம், தூங்கிட்டார். அப்புறம் ஒரு விஷயம், சமைச்சவளையும் கட்டணும், சமையாதவளையும் கட்டணும், பொண்ணு கட்டாமல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். அடுத்து அதை அவர் யோசிச்சு சொல்கிறேன் இருக்காரு. அடுத்த முறை இந்த பகுதியில் வரும்போது அவர் யோசிச்சு வச்சுருந்தாரு, பார்ப்போம். ஏன்னா அடுத்த முறை அது வரும்பொழுது இங்கே ஞாபகம் வச்சு இந்த பகுதியில் வரும்போது கேளுங்க, அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இருந்தாலும் கனி ஒன்றை கண்டு வந்திருக்கின்றேன் முருகா. ஏன் எல்லாம் கேட்டுக்கோங்க. நாரத கனி கொண்டு வந்திருக்காராம். சரி, என்ன துவாரம் என்ன சொல்ற? இங்க வாங்க. சரி, நகை கண்கள் மூணு துவாரம் 2 துவாரம் என்ன சொல்றதே அது இருக்கு, எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற விதம் சரியில்லையே. நல்லா சொன்னாலும் நாங்க சொல்ல முடியும். கேட்கிற கேள்வி சரியா இருந்தா தான் பதில் சொல்ல முடியும். சரியா? ஒரு மனிதனுக்கு 22 கண்கள் 9 துவாரங்கள். இது போக 3 துவாரம் வரணும். கையில நகைக்கண் எத்தனை? இங்க 5 இங்க 5 10. காலில் அப்ப எவ்வளவு?
20 மேலே அதான் அவர் சொன்னது 22 கண்கள். அப்புறம் என்ன, நவதுவாரங்கள் 9 துவாரங்கள். அதே பெண்கள் அப்படின்னா தாய்மொழிற்ற பிறகு அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு மார்பகத்தில் வந்து 2 துவாரங்கள் வரும். இன்னொரு 3 துவாரம்னா ஏன்னா பிறக்கு முன்னே 9 வாசல். அதுக்கான காரணம் நான் சொல்கிறேன், எனக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லாமல் போயிடக்கூடாது. ஆமாம். பிறந்த பின்னே 12 வாசல். திறந்த வாசல் மூடுவது எப்போது, மூடிய வாசல் திறப்பது எப்போது அப்படின்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த 3 கண் என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை அதை பாருங்கள், அந்த உச்சிக்குழின்னு சொல்லக்கூடிய ஒரு துவாரம் இருக்கும். அது அப்படியே அந்த குழந்தை அப்படியே அந்த அந்த அதை சொல்லுவாங்க, குழந்தை உச்சிக்குழி துடிக்குது பார்த்து தூக்குங்க அப்படின்வாங்க. அதுதான் ஐயா அந்த உச்சிக்குழி என்று சொல்லக்கூடிய. அடுத்து தொண்டைக்குழி என்று சொல்லக்கூடிய. அடுத்து தாய்க்கும் சேய்க்கும் உறவாக இருக்கக்கூடியது தொப்புள் குடி என்று சொல்லக்கூடிய. ஆக பிறந்த பிணை 12 வாசல். இந்த திறந்த வாசல் மூடுவது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த உச்சிக்குழி அப்படின்றது மறைஞ்சிரும், அந்த தொண்டைக்குழி மறைஞ்சிரும், தாய்க்கு சேய்க்கு உருவாக இருக்கக்கூடிய தொப்புள் குடி மறைஞ்சிரும். இந்த மூடிய வாசலை எப்படா திறக்கிறான் அப்படின்னா அவன் வளர்ந்து வாலிபனாகி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிச்சு பிள்ளை பத்து பேரம்பேத்தி எடுத்து கடைசியில் அவன் இறந்து சுடுகாட்டு கொண்டு போகும் பொழுது அந்த சடலத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, உச்சத்தில் வச்சுருவாங்க. ஒரு மண் கலையத்தில் தண்ணி கொண்டாடுவாங்க. ஒரு பண்ணருவா கருக்கருவா ஒரு சுத்து அந்த சடலத்தை தண்ணி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓட்டை அந்த உச்சிக்குள்ளேயே திறந்து விட்டுருவாங்க. அடுத்து திரும்ப ஒரு சுத்து பண்ணருவாட்ட ஒரு ஓட்டை அது தொண்டைக்குள்ளே திறந்து, அடுத்து கடைசியாக ஒரு சுத்த தாய்க்கும் செய்யும் குருபார் குடிங்க இந்த தொப்புள் கொடியை திறந்து விட்றது கடைசி ஓட்டு. அந்த 3 ஓட்டையும் கடைசியில் திறந்து விடுவாங்க. கைது எல்லாத்தையும் எடுத்துங்க. அவர் ஒரு ஆள் தான் தட்டுறாப்புல. நன்றி நன்றி நன்றி. யாரு என்ன அவரா சொன்னாரு? சொன்னது ஐயா சொன்னது யாரு? அப்புறம் அவரு சொன்ன பிள்ளை சொல்றேன்டா, அது என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லையா? அப்புறம் என்ன கவனம் கவனிக்கிறீங்க? அவர் சொன்னவரே அவர் கை தட்டிட்டாரு. நான் ஒரு கவியை சொல்லி அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல பரவாயில்லன்றது போதும், எங்களுக்கு போதும் பரவாயில்லன்றது. அவர் கேள்வி கேட்டவரே கை தட்டிட்டாரு. அவரை பதில் சொன்னாரு. ஐயா அவர் சொன்னாரா பதில்? நான் தானே பதில் சொன்னேன். அப்புறம் வெறும் பரவாயில்லன்றாரு. என்ன கவனிக்கணும், கவனிப்பு போ. உடம்புல 9 துவாரம் மட்டும் கிடையாது, உடம்புல இருக்க வியர்வை துவாரங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா? சரி கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். கனி பெருமை சொல்றேன், சிறப்பு சொல்லுங்க. மங்கனிக்கும் தேங்கலை மங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா முருகா. நான் கணிந்தேன் அக்கணிகை இக்கணமே சென்று அதை கொய்யாமல் இதனைக்கே வேண்டுமையா. இதுதான் முருகா கருடைய சிறப்பு. வாங்கலிக்கும் தென்கதலி பங்களிக்கு மேலிக்கும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, கேளுங்க. இந்த அவர் பரவாயில்லைன்னு அப்படின்னு சொன்னார் இல்லையா? இல்லை அவர் பரவாயில்லைன்னு சொன்னார் இல்லையா? அவரு முக்கணியை கேட்டு அவர் படுத்துட்டாரு. சரி, இப்போ அவர் பரவாயில்லைன்றார்ல, இப்போ அவர் கேட்டார் இல்லையா? ஒரு மனுஷன் இறந்துட்டான். சரி, அந்த இறந்த மனுஷனை இப்போ நான் சொன்னேன் முச்சந்தில வச்சு கொல்லி ஒட்டி உடைக்கிறாங்க. சரி, அதே மனுஷனை இறந்தவனை ஒன்று வடக்க தலை வச்சு புதைக்கலாம், ஆமாம், கிழக்க தலை வச்சு புதைக்கலாம், இல்லை மேற்க தலை வச்சு புதைக்கலாம், ஆமாம். ஏன் தெற்க தலை வச்சு புதைக்கிறாங்க? அப்படி தெற்க தலையை வச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி, கொஞ்சம் அந்த தலையை அந்த முகத்தை வந்து கிழக்க பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு அவர் சொல்லுவார். கதைக்கு வாங்க. எவரா இருந்தா எனக்கு என்ன, யாரா இருந்தா எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அவர் சொன்ன இவர் என்ன பரவாயில்ல அப்படின்னா இன்னமும் பூசி முழுகிற மாதிரி. அது தெற்கோட உங்க ஊர்ல நீங்க தான் சொல்லணும். நீ சொல்லியா தெற்கோட தெற்க ஏன் புதைக்கிறாங்கன்னு சொல்லு பாப்பா. பரவாயில்ல அப்படின்னா வாங்க கதைக்கு வாங்க முருகா. வாங்கலிக்கும் தென்கதலி பங்களிக்கு மேலே பூங்கலை கணுபம் பூரித்தேன் அக்கினி இக்கணமே
கொய்யாமல் கொதி நினைக்க வேண்டும் சாக்கம் என்ன மொழியே கத்து கண்ட கழுதனை குட்ட கத்து கண்ட கழுதனை குட்ட சாக்கம் என்ன மொழியே 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 சுமை தரும் தேங்கனியே பார்க்கும் பொழுதே இவர்களாம் சுவையை தரும் கண்ணால் பார்க்கலாம், பார்த்துருப்பீங்க காதால் கேட்கலாம், என்ன கேட்டீங்க இனிமையான இசை, கண்ணின் ஓசை கேட்டீங்க ஆமா, உள்ளத்தால் நேசிக்கலாம், நேசிருக்கீங்க ஆமா, அப்ப நாசியால் நுகரலாம், நுகர்ந்து பார்த்துருக்கீங்க அப்ப நாவால் சுவைக்கலாம். சுவைச்சு பார்த்து நான் சுவைக்கல, ஏன் சுவைக்கல இந்த சுவைக்கக்கூடிய தன்மையும் சரி இந்த காயம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கக்கூடிய தன்மையும் ஆ. உங்களுக்கு தான் கொடுக்கும். எனக்கு தான் உண்டு ஆமா. அப்படி என்றால் மத்த யார்? பச்சைகள் கண்ணாடில் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்ணாடில் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வி பச்சைகள் கண்டால் பறந்தோடு வாழையால் பச்சமுடனே பச்சைகள்லாம் பறந்தோடும் முருகா, இது பறவைகள் அறிவுக்கு எட்டாத விரத்தில் இருக்கிற மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திரிகரங்களுக்கும் எட்டாத விரத்தில் இருக்கு. பறவைகளுக்கு எல்லாம் எனக்கு எட்டுமா உங்களுக்கு எட்டு முருகா. அப்படியா? நீங்க சாதாரண ஆள் கிடையாது இல்லையா? அப்படி என்றால் எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களுக்கு எப்படி கொள்ளிடலாம்? எப்படி கொள்ளிடலாம், கொள்ளிடலாம், கொள்ளிடலாம். எட்டும் பிடிக்கு பப்புண்டதை பற்றி ஏறி பறிச்சிடலாம், பறிச்சிடலாம், பறிச்சிடலாம். மரம்னா பாகங்கள் இருக்கும் கண்டு வந்தது கனி அல்ல, பிறகு கண்ணியை தான் பார்த்து வந்தது. கன்னியா? ஆமா. யார் அவள் இங்க இருக்கின்றாள்? ஆதியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் எங்கிற்கு வாக்குறுதிகள் அல்லவா? ஆமா. அதில் பாதி முடிந்து விட்டது. சரி, சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள். சுந்தரவல்லி இப்ப என்ன செய்ய அவள் வேண்டும்? திணைச்சோல் காவல் செய்து கொண்டிருக்கிறாள். சரி. அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் சரி. தாங்களும் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்று மானை துருத்தி சென்று அம்மான் மகளை ஒரு முறைக்கு உங்க அம்மா மக சரி. அடிமனும் வந்து காட்சி கொடுப்பார். வேணா சென்று வேல்கள் விருந்து திருமண காட்சி குழந்தை திரும்ப அவசியம் வரணும். பாமாலை பாடி வருவேன். அப்படி வருகின்ற உங்களுக்கு இந்த உலகில் என்றும் புகழ்மாலை நிலைத்திருக்கும். அப்படியா? சென்று வருகிறேன். நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே,
மேகம் நாடாக நானே தாயே வெள்ளங்கள் தந்தாயடி மணிமாளிகை மாடங்களும் மலர்தூவிலே மஞ்சள்களும் தாய் வீடு போனில்லை அங்கு தாளாட்டாளில்லை தாயீடு போலில்லை அங்கு தாலாட்டு ஆளில்லை கோயில் தொழும் தெய்வம் இன்றி நான் காண வேறில்லை நாடாக நானே தாயே நல்வாழ்வு தந்தாயடி பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாலும் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயடி இதுவரை நன்றி நன்றி கைதிக்கு உணங்களுக்கு நன்றி. இதுவரை எப்படி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை போன்று வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த வள்ளி திருமணத்தை கண்டுகளித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய அருளாசி விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி 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 நன்றி.